பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை நினைவு கூறுவதாக. ஏன்னா இந்த செய்தி பார்க்கிறவர்கள் ஒரு சிலர்கள் இந்த சபைகள் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவர்கள். இந்த நாட்கள் அவங்களுக்கு சிறப்பான நாட்களாக கூட என்று சொல்ல முடியும். பல பாதிப்பில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இந்த கிராமத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏன் வந்து அந்த கிராமத்துக்குன்னா, இந்த கிராமத்தில் சேர்ந்த ஒரு அருமையான தம்பி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வேலைக்காரரில் அனுதினம் ஆட்டோ ஓட்டி தான் தன் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் இந்த திருத்தணி பக்கத்தில் ஆந்திரா பகுதியில் மீட்டிங் முடிச்சு திருத்தணிக்கு வந்து ட்ரெயின் ஏற நேரத்தில் ஒரு டைம் கூப்பிட்டு பேசினார். பல கிராமத்து கடந்து போய் பல ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் என்று கேள்விப்பட்டோம். நம்ம கிராமத்தில் நீ செய்யக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது, எங்கள் தகப்பனார் தாயார் இந்த கிராமத்தில் ரொம்ப, நானாவது சென்னையில் பிறந்து சென்னையில் வரந்தேன். அப்போ அது சொல்லக்கூடிய காலங்கள் 2010ஆம் ஆண்டில் இங்கே கடந்து வரக்கூடியதாக இந்த இடத்தை சுத்திகரித்து ஒரு கூட்டம், மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தும் என்று துவக்கின இடம். இது சபையை கட்டுற என்று துவக்கின இடமே கிடையாது. நிறைய பேர் அது தப்பான ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்தாங்க. அதை துவக்கி அநேகர்களுக்கு, ஏழைகளுக்கு ஆகாரத்து கொடுத்து, சாரி இது போல் நிறைய துணிகளை கொடுத்து கடந்து போகிற ஒரு 3 நாட்களே சில காரியம் நடந்தது. இது 2011ஆம் ஆண்டில் 1ஆம் மாதத்தில் நடந்த கதை. ஜனவரி மாதத்தில் 26ஆம் தேதி நடக்குது. அடுத்து 28ஆம் தேதியிலேருந்து பிரச்சனையாகி 7 மாதத்துக்கு பிற்பாடு ஒரு வைராக்கியத்தை கொண்டு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. மறுபடியும் இந்த சபைக்கு வரணும் என்னும் போது, இந்த சபைக்கு வந்த பிற்பாடு இந்த கிராமத்தில் பல மக்களுக்கு பல நன்மையை செய்த நாட்கள் உண்டு. வியாதிப்பட்டவர்களாக இருப்பாங்க, அவங்க மருத்துவமனைக்கு வருவாங்க, அவங்கள ஒழுங்குதனமாக பண்ணி அவங்கள சரி பண்ணி அனுப்புது. ஆக்சிடென்ட் ஆகி வருவாங்க, அவங்கள ஒழுங்குதனம் பண்ணி சரி பண்ணி அனுப்புது. சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத காரியம் நடக்கும் இல்லையா, சிலர் இறந்து போகிற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்படிப்பட்ட அநேக காரியம் யார் மூலியமாக வந்துகிறாருன்னா, இந்த கிராமத்தில் சொல்லப்பட்ட இல்லையா, வர வைத்தவர் தான் கடவுள் யாரை கொண்டு பேசுவார். அப்போ அந்த ஐயாவென்ற ஒரு மனிதர் மூலியமாக தான் இந்த கிராமத்தில் ஒரு 46 பேருக்கு உரிய உதவி செய்தார். அந்த உதவிக்கு கடவுள் என்னை கொண்டு நடத்தினார். அப்போ துவக்கினரும் இந்த சபைக்கு இந்த கிராமத்துக்குள்ள வர வைக்க பிளான் பண்ணதும் அவர் தான். அதே கிராமத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்யும் போது அதுக்காக முழுமையாக எடுத்து பயணித்ததும் என்னை கொண்டு கர்த்தர் செய்தார். ஏன் இந்த நாட்களில் சொல்றேன்னா, இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தான் மறுபடியும் 7 மாதத்துக்கு பிற்பாடு, அதாவது 6 மாதத்துக்கு பிறகு 7ஆம் மாதம் வந்து மறுபடியும் நாங்கள் கூட்டம் அனுப்புவோம். அப்போ தான் சபை நடத்தணும் என்று வந்தது. நாங்கள் துவக்கத்தில் வரும்போது சபை நடத்த வரல. மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தணும், இந்த கிராமத்துக்கிற மக்களை சந்திக்கணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த பாடாக இருந்தாலும் மருத்துவ ரீதியாகவோ. நிறைய பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஏராளமான ஜனங்களுக்கு கண் நடக்க முடியாதவங்களாம் பண்ணி அவங்களுக்கு நன்மை செய்த காலம் கடவுளுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பலரை நாங்கள் சந்திக்கப்பட்டோம். பலர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே மெசேஜில் அமைச்சிருக்கிறேன். இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆண்டு விழாவுக்கு 14ஆம் ஆண்டு துவக்க விழா அனுப்பப்பட்டு ஒருத்தரும் உதவி செய்யலை. ஒரே ஒருத்தர் திண்ணனூர் பகுதியில் இருக்கிறார். அவர் எனக்கு 10 ரூபா அனுப்பினார். அவர் அனுப்பின பிற்பாடு ஓகேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் அனுப்ப சொன்னது 1 ரூபா தான். அவர் எனக்கு 10 ரூபா அனுப்பினார். ஏற்கனவே அந்த செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பினார். அது இன்னைக்கு பார்த்து சபையில் இன்னும் பல காரியம் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனாலும் எங்களால் முழுமையாக அது செய்து முடிப்போமான்னு கேட்டு ஒரு சிலரை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இனிமேல் இருக்கிறது 2 நாட்களில் அதை 17ஆம் தேதி என்ற கூட்டத்தை 21ஆம் தேதியாக நாங்கள் மாற்றிட்டோம். ஏன்னா அந்த பரிசுத்த ஓய்வு நாள்லேயே அந்த நாட்களை செய்வோம். ஏன்னா பல பிள்ளைகள் கல்வி கடந்து போகிற பிள்ளைகள் லீவு போட முடியாது என்று. ஆனால் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்தார்களான்னு கேட்டால் ஒருத்தரும் வரல. எந்த பிள்ளைகளுக்காக நான் தள்ளி போட்டனோ இதை, அந்த பிள்ளைங்கள் என்ன பண்ணல, சபையில் வந்து எந்த வேலையும் செய்யலை. இன்னும் பல வேலைக்கு செய்யக்கூடிய உதவியும் கிடையாது. அடுத்த வேலை சரி பண்ண இல்லையா, அதுக்கு வேண்டிய பணம் இல்லாதனால வேலைக்காரெல்லாம் திருப்பி அனுப்பியாச்சு. அப்படியே தான் நிற்குது, அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். அப்போது நிறைய காரியங்களுக்கு நிறைய பேரை நான் எதிர்பார்த்த காரியம் யார்கிட்டேருந்து அது புறப்பட்டு வந்ததான்னு கேட்டால் மறுபடியும் அவங்க ஒன்று மட்டும் புரியுது, எனக்கு எதிர்பார்க்குறாங்க, நான் கேட்பனான்று. நிச்சயம் கேட்க நினைத்தார்கள்னா அந்த கேட்குற கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கேட்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா
எனக்குரியது என்னைக்கும் கேட்டது கிடையாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக அந்த இடத்த சுத்திகரித்து இன்னைக்கு வச்சனால் அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை அடையத்தக்க இது ஒரு பெரிய ஸ்தலமாக மாறிச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 2 பேர் வயசானவங்க கடந்து வந்து பயந்து இருந்தாங்க, ஜெபித்து அனுப்பிச்சு விட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அநேகர்களுக்கு இரவு பகல் எந்த நேரத்துக்காக வந்து கதவு தட்டுவதை போல ஒரு திறப்பின் ஒரு வாசலாக மாறிடுச்சு. அநேக சபைகள் இருந்தாலும் அது காரியம் நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. இங்கே 24 hours என்ன பண்ணுறோம், சென்னைக்கே போகலன்னா கூட உட்காந்து பண்ணி கொண்டிருக்கோம். இந்த நாட்களிலே அநேகர் கேட்டு ஏன் தாமதமாக இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு வறுமை இருக்கலாம், அதுக்காக ஒரு சிலர் பதில் சொல்கிறாங்க, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாகுது நாளைக்கு பார்க்கலான்னு. ஒரு சிலர் அதை பற்றி அந்த டிராஃபிக்கை கொண்டு வர ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அது செயல்பட்டவங்க நிறைய பேர். அந்த அத்தனை பேருமே இந்த ஆண்டு விழாக்கு முன்னும் வரல. சபையார் ஒரு சிலருக்கு கொடுக்க தன்னால ஏன்று காணிக்க கொடுத்தாங்க. அதையே செலவழிஞ்சு என்னாச்சு, என்னது சுண்ணாம்பு அடிக்கிறது நிரசானது கிடையாது. நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா எனக்கு ஆலயம் ரொம்ப அழகாக வைத்துக்கொள்ள இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்தி பார்க்கும்போது பிலிப்பு புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. அதில் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்துக்கு நமக்கு நிறைய தொடர்பு இருக்கும். அப்போ 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன பேசுற தேவன் சொன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தினால் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாக நிறைவேற்றுவார். அழகா இருக்கு பாருங்க இந்த வசனம் படிக்கும் போது. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் புத்தகத்தில் நான் அழகான புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையால் நிறைவேற்றுவார். அவருடைய மகிமையால் நம்மளுடைய குறைகள் எல்லாம் நிறைவேற்ற போறாராம். இந்த செய்திக்கு பிற்பாடு உனக்கு எத்தனை குறையை கொடுத்து கலங்கி தவிக்கிற எத்தனை குடும்பங்கள் உண்டு, அத்தனை குடும்பத்தை நிறைவேற்றக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் நிச்சயமாக சொன்னாருன்னா அதை செய்வார். அப்போ அநேக இப்போ நான் பிரசங்கித்த முடிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்ன பாருங்களா, இந்த காரியத்துக்கு என்னடானா ஒரு ஆண்டு விழா நடத்த கூட பலர் உதவி செய்யறதுக்கு கூட தாமதமாக வருதுன்னு சொன்னால் அத்தனை பேரும் ஏதோ ஒரு சோதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று மட்டும் தெரியுது. அப்போ அந்த சோதனை உரிய காரியத்தை பார்க்கப்படும் போது எப்படிப்பட்ட உறவுகளுக்கு பார்த்தோன்னா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காட்டியும் கொடுக்கணுமான்ற எண்ணம் கூட வரலாம். அது அவங்க விருப்பத்தின்படி கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எப்போதும் இந்த ஆண்டு விழானும் போது சொன்ன உடனே ஒரு நாட்களில் எல்லாரும் உதவி செய்த கரங்கள் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவி செய்யலை. சென்னை பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த ஊழியத்தை கடந்து வர அவர் ஒரு உதவி செய்தார். எல்லாமே கையை விட்டு வந்த பணத்துக்கு மேலான செலவுகள் வந்தது, வந்த காணிக்கைக்கு மேலான செலவுக்கு வரும்போது நான் செலவழித்து கொண்டு, ஏன்னா நான் பரிசுத்த பண்ணுவது எனக்கு தேவன் கொடுத்த ஆலயத்தை, அந்த ஆலயத்தை நான் பரிசுத்தத்தோடு வைக்கணும், அநேகர் பரிசுத்தமாக்கப்படணும். அது ஒரு மாதிரியாக காட்ட மாட்டேன். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் எப்படி இடிஞ்சு போயிருக்குது, அந்த கோணையாக இருக்குது, குறுக்கமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். என்னால் ஏன்றபடி ஏதாவது ஒரு பகுதியில் செய்து கொண்டிருப்பேன், கத்திரத்துக்கு முன்னிருந்து செய்வார் என்ற நம்பிக்கை அதிகம். அப்போ வாழ்க்கையில் இங்கே சொல்லப்படும்போது பார்த்தா என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாக நிறைவேற்றுவாராம். கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்றுப்பார், உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவேற்றுப்பார். அதுதான் இங்கே 13ஆம் வசனம் படிக்கும் ரொம்ப அழகா இருக்கு. இதை காட்டியும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய பலம் உண்டு. அப்போ என்னை பலப்படுத்தினவர், என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொள்ளப்பட்டவர், எல்லாம் செய்ய அவருக்கு பலம் உண்டு. அநேக காரியம் கொடுத்து படிக்கணும்னு சொன்னால் ரொம்ப இதுவாக இருக்கும். அதில் 12ஆம் வசனம் படிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலிருந்து எல்லாவற்றையும் திருப்தியாகவும் பட்டினியாகவும் பரிபூர்ணமாக உரையப்பட்டவராக இருக்கின்றேன். எதை பற்றி கவலை இல்லையா, பசியாக இருந்தாலும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும் சொல்லிட்டு இதை சொல்றாரு, என்னை பலப்படுத்து கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய பலம் உண்டு. இந்த விசுவாசம் அதுதாங்க. இன்னைக்கு இத்தனை ஊழியம் செய்து வரேன், தொடர்ந்து பயணிக்கிறேன்னு சொன்னால் நான் தான் சொல்றேன், நான் வேலைக்கே என்று தேடி போன ஒவ்வொரு நாட்களும் வெயிலும் மின்னலும் பிரச்சனையாக தான் இருந்ததை தவிர சுகமும் பலமும் கிடைக்கல. என்னைக்கு மறுபடியும் நான் ஊழியத்துக்கு செய்ய போகிறேன், மறுபடியும் நான் குடும்ப ஊழியங்கள் வீட்டு ப்ரேயர் நிறைய நடக்கும் சென்னையில், அந்த ப்ரேயர்லாம் நான் சந்திக்க போகிறேன்னு தான் சொன்னேன். சந்திக்க போய் சொல்லி இன்னும் ஒரு கூட்டம் கூட ஒரு வீட்டில் நடத்தல. ஆனால் சரியாக அதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து ஒழுங்குபடுத்துகிறாரு. என்னை எத்தனை பேர் என்னை ஏமாந்தவங்க நினைப்பாங்க, நான் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை இல்லையா. அப்போ எதை கொடுத்தோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் பேர் யூஸ் பண்ணுறத கூட ஈஸியாக யூஸ் பண்ணாங்க, அதை நான் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதுலேயும் அந்த வசனம் படிக்காம பாருங்க. இதில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கும் போது, எனக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விடுவேன், குப்பை என்று எண்ணிடுவேன்.
ஏன்னா நிறைய பேர் ஒரு வித்தியாசமாக நம்மளை கொண்டு போகிற காரியங்களை பார்க்கும்போது தப்பான இதாக இருக்கும். நம்ம காலையில் கூட பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் 7:30 மணிக்கெலாம் ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுக்கப்படும் போது அவங்க திடீர்னு ஃபோன் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு செய்தி வருது, நான் பேசுனதை போல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே எடுக்கலை. அது தப்பு தானே. அவங்க மற்றவங்ககிட்ட எல்லாமே பண்ணலாம், ஊழியம் செய்கிறவங்ககிட்ட அதெல்லாம் பண்ண முடியாது. கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார். அதை அனுமதித்து நீ ஏதாவது குற்றம் செய்து ஏதாவது தப்பான செயலில் கொண்டு போனால் யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு கொள்வான். அப்போ இந்த செய்திகளை பார்க்கப்படும் போது ஒவ்வொன்றுமே கர்த்தர் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருப்பார். இந்த வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பிலிப்பு 3ஆம் அதிகாரம் இப்போ படிக்கிறான்னு பாருங்கள். அதில் அந்த வசனத்தில் 14ஆம் வசனம் படிக்கப்படும் போது சொல்ல, கிறிஸ்து இயேசு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பற்றி கொண்டு, அதாவது பற்றி கொண்டு இருப்பேன், இலக்கியத்தை நோக்கி தொடர்ந்து வேணாம். அப்போ தேவன் பார்க்கப்படும் சில காரியங்கள் கொடுத்து இயேசு கிறிஸ்து, அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவனுடைய அழைத்த பரம அழைப்பின் நிமித்தமாக பந்தியில பொறுப்பாக இலக்கியத்தை நோக்கி தொடரணும். இந்த ஊழியத்தை நோக்கி தொடரப்படும் போது நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஊழியத்தால் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் அழகா இருக்கும். அவர் எல்லாவற்றையும் நமக்காக கீழ்ப்படிந்தார். நம்முடைய வல்லமையின் செயல்களின்படி நம்முடைய அற்புதமான சரீரத்தின் மகிமையின் சரீரமாக மாற்றினார். அற்புதமான சரீரங்க இது. இந்த பிலிப்பியர் புத்தகத்தான் வாசிக்கப்பட்ட எல்லா வசனமும் இந்த மகிமையான சரீரமும் நம்ம மாற்ற காரணம் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த கிராமத்தை எனக்கு கொடுத்தது ஒரு காரியமாக ஒரு கூட்டம் நடத்தி ஒரு ஏழைகளை கொடுத்து போக வந்த நாட்களை வேற ஒரு நாட்களாக தேவன் திருப்பி என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஊழியத்தை செய்யத்தக்கவே 14 ஆண்டு கடந்து போக உதவி செய்தார். அப்போ இந்த 14ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு 17 நடத்த முடியாமல் 21 நடத்துகிறோம். அப்போ ஆண்டவரிடத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பலப்படுத்த கிறிஸ்தனால் எல்லாம் செய்ய பலம் உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? அந்தந்த காலத்துக்கு தான் நேர்த்தியாக அது செய்வார். அப்போது சில காரியங்கள் பார்க்கப்படும் போது, அப்போ பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16 போது அதுன்னு காலத்துக்கு நேர்த்தியாக செய்வேன். அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, நம்ம சிந்திக்கிற மாதிரி நடக்காது, நம்ம தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி நடக்காது. ஆனால் கடவுள் அதுக்காக ஒரு காலத்தை வச்சிருப்போம். அந்த காலத்துக்கு நேர்த்தியாக அதை நடத்துவார். இந்த வருஷத்தில் அப்படி ரொம்ப தாமதமாயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் முடித்து ஆயத்தமாக இருப்பேன். ஆகாரத்துக்குரிய காரியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பேன். அன்னைய பொழுது ஆகாரம் செய்யறதுக்கு ரெடி பண்ணுவேன். அநேக ஏழை மக்களுக்கு புடவை வாங்கி வச்சுருப்போம், லிங்கி வாங்கி வச்சுருப்போம், ஆயத்தப்படுத்தி எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை நிற்போம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தாமதமாக நிற்குது. ஒரு மனிதன் எத்தனை வாட்டி கேட்குறது சொல்லுங்கள்? என்னால் கேட்குற மட்டும் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். எதை பற்றியும் வருத்தப்படல. இப்போ அவங்க கூட கேட்கணும்னா நினைப்பாங்க, என்னடா உடனடியாக கேட்டுன்னு இருக்கிறாரு, அவருக்கு நம்மக்கிட்ட இல்லைன்னு அவருக்கு தெரியலையான்னு கூட நினைப்பாங்க இல்லையா? அப்போ நான் தொடர்ந்து பயணிக்கிறவங்க கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்காக இயேசு கிறிஸ்து என்று தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக ஜனங்களுக்கு இங்கே வரவேற்பு அதிகமாக இருக்குது. அநேக ஜனங்க இங்கே வராங்க. அத்தனை ஜனத்தை இங்கே வரப்படவும் ஒரு மகிமை காணப்படணும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை பெற்று கடந்து போகும்போது சந்தோஷத்தோட போகிறாங்க. அப்படி சந்தோஷப்படுறவங்களாம் நெருங்கி போவோம்னா கிடையாது, நிச்சயமாக போக மாட்டேன். தன்னிடத்தில் வரும்போது நான் புறம்பாக தள்ளுவதில்லைன்னுவார் ஆண்டவர். யோவான் புத்தகத்தில் படிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அந்த 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிக்கப்படும் போது என்னிடத்துல வருவங்க நான் என்ன பண்ணேன், புறம்பாக. அப்போ 6ஆம் அதிகாரத்தின் படியாக இருக்கு. 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படியாக என்னிடத்தில் வருவன் நான் புறம்பாக தள்ளுவதில்லை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மகிமையால் நடத்த போகிறார். இந்த மாதத்துல உன் குறைகளால் நிறைவாக்க போறார், உன் பிரச்சனைகளால் நிறைவாக்க போறார். உன் பாடு உபத்திரம் எதை கொடுத்து கலங்கி ஒன்றுமில்லை கலங்கி நிற்கிறியோ, இந்த மாசம் முடிய முன்பே ஒரு அதிசயங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். என்னை கொண்டு உன்னை நடத்துவார். உங்களுடைய ஜபத்தை கொண்டு கர்த்தர் என்னை நடத்துவார். சகலத்தையும் பொறுப்புள்ளவராக கர்த்தர் மாற்றி அவர் நாமத்தை மகிமை மேல் மகிமையாக நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.